ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவுகளில் இதுவரையிலும் நாம் அதுவே நானே அதுவாகவே இருக்கிறேன்கூடிய ஒரு பரபாவனையவையே ஆத்ம சாதனைன்னு எடுத்துக்கணும். அதையே இடைவிடாமல் அபியாசம் பண்ணிகிட்டே வரணும். மனசு திடமாகிறது வரைக்கும் இதை பண்ணிகிட்டே வரணுங்கிற வழிமுறைகளை சொல்லிகிட்டே வரார். மனசு ஏன் திடமாகிறது வரைக்கும், அந்த ஆத்ம பாவனையில் திடமாகிறது வரைக்கும் இந்த சிந்தனையவையே சொல்லிகிட்டே வரணுங்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார்னா, மனம் அப்பப்போ வெளி விவகாரங்களுக்கு உள்ளே போயிடுத்துனா அதனால் சந்திக்கக்கூடிய விஷயங்களையும் அவர் சேர்ந்து தான் சொல்லிட்டு வரார். அதனால் அந்த விஷயங்களுக்கு இடம் கொடுக்காமல் பரபாவனையோடவையே நாம் இருந்தால் அந்த ஆத்ம ஞானத்தில் நாம் திடமாட்டு இருந்து நாமே அதுவாகவே அனுபவமாக ஆக முடியும். அதுவே நம்மளுடைய யதார்த்த ஸ்வரூபம்னு காட்டி கொடுத்துன்னு வரார். இந்த பாடலில் 54வது பாடலில் என்ன சொல்கிறார்னா, இங்கே சித்தம்தான் எண்ணங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆரம்பத்திலவே பார்த்தோம், மனம்ங்கிறது எண்ணங்களினுடைய தொகுப்பு. மனம் எண்ணங்களினால் அது செயல்படுகிறது. அப்போ எண்ணங்கள் எங்கேருந்து வருகிறதுன்னா சித்தத்திலிருந்து எண்ணங்கள் வருகிறது. நம்ம அதை பார்த்தோம். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுதான் பரஸ்வரூபம். அந்த எண்ணங்கள் தோன்றக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதுவே தான் பரஸ்வரூபம் அப்படிங்கிறத சொல்கிறார். அதை எப்படி பார்க்கணுங்கிறதையும் நம்மளுக்கு யுக்திகளை சொல்லி கொடுக்குறார். இந்த 67 பாடல்களுமே நம்மளுக்கு அதை அனுபவபூர்வமாட்டு நம்மளை கொண்டு போய் சேர்த்துடும். அதை அனுபவிக்கவே வச்சுடும். அது நல்ல ஆழ்ந்து நம்ம அதை உள்வாங்கி இவர் காட்டி கொடுக்கக்கூடிய அந்த வழியிலவையே நாம் நிற்கிறதே நம்ம ஆத்மபோதானந்தத்தை நாம் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் எல்லோருமே. மனதை எல்லால் ஜெகமுதலோர் அணுவுமில்லை, மனததுவே ஜெகமுதலாய் தோற்றலாகும். சொன்ன மனது சங்கல்ப வடிவேயாகும், சோதிக்கின் சங்கல்பம் சித்தாய் தீரும். மனதுடைய சங்கல்பம் சித்தாய் தீரின், மனததுதான் சின்மயமாம் சிவமேயாகும். ஜனனமில்லா சின்மயமாம் சிவம் நாம் என்றே சிந்தித்து சிந்தித்து சிவமே ஆவாய். இந்த மனசு இல்லாமல் இங்கே தனியாக உலகங்கிறது இல்லவே இல்லை. அதே மாதிரி தான் இங்கே உலகம், உயிர்கள், இறைவன்னு நாம் சொல்கிறோமே, இது எல்லாமே அதே மாதிரி தான். அப்போ என்ன ஆகிறது? எண்ணம்தான் உலகம்னு ஆகிறது. அப்போ எண்ணங்களை மறந்த நிலைதான் மோட்சம். அப்போ இந்த மனதே தான் எண்ணமாக தோன்றுகிறது. எண்ணமாக தோன்றி கற்பனைகளை பலபடி பண்ணிக்கிறது. அந்த கற்பனையினால் என்னாகிறது? சுகதுக்கங்கள் மாறி மாறி நமக்கு அனுபவத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த மனசுக்கு எது தான் வடிவத்தை கொடுக்கறதுன்னா, நாம் பண்ணிக்கக்கூடிய கற்பனை தான் இந்த மனதிற்கு வடிவை கொடுக்கிறது. அப்போ இந்த கற்பனை பண்ணுறத நாம் விட்டுட்டா மனசுக்கு அங்கே வடிவம் கிடையாது. அப்போது இந்த எண்ணம் தோன்றிய இடம்னு பார்த்தோம்னா அது சித்தம். அந்த சித்தம் பரஸ்வரூபம். அதாவது எண்ணங்களை கீழெழுந்த வாரியாக பார்த்தோம்னு உண்டுமானால், கீழெழுந்த வாரியானா எப்படி? நான் இருக்கிறேன், எண்ணங்கள் எப்படி எழும்புகிறது? இது என்னுடைய எண்ணம், நான் நினைக்கிறேன்னு ஆகிறது. அப்போ இங்கே நான் நினைக்கிறேங்கிறது எதை பேஸ் பண்ணி நாம் சொல்கிறோம்? இந்த உடலை பேஸ் பண்ணி சொல்கிறோம். இந்த உடல் வச்சுண்டு அப்போது எப்போ இந்த உடலை வச்சுக்கிறோமோ, இந்த உடலை இப்போ நான் சொல்லி அபிமானம் கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலாகவே இந்த உடலை சார்ந்த உலகமும் இருக்கிறதாக ஆகிறது. அப்போது என்ன ஆகிறது? முதல்ல உடல் உடல் உலகமாக அங்கே விரிகிறது. இப்போது அதே எண்ணங்களை மேலெழுந்த வாரியாட்டு நம்ம இப்போ பார்க்குறோன்னு உண்டுமானால் அதுவே பரத்திலிருந்து தான் வந்தது. அப்போது முதல்ல எது வந்துடுது? அந்த பரம்தான் தோன்றுறது.
அப்போது மனதுடைய சங்கல்பம் எல்லாத்தையும் நாம் எப்படி மாற்றிக்கணும்? இருப்பது ஒன்றே, அனைத்தும் நீயே, அந்த ஒன்றையன்றி வேறாக எதுவுமே இல்லை. அதுவே நான்கிறத தீர்க்கமான முடிவோடு அந்த மனதுக்கு நாம் உறுதிப்படுத்தி கொடுத்துட்டோம்னு உண்டுமானால் அந்த எண்ணமே சித் சொரூபமாக, சின்மயமான அந்த சுத்த சொரூபமாக அதுவே ஆகிவிடும். அந்த பரஸ்வரூபமாக ஆகிவிடும். அந்த பரஸ்வரூபத்தை தான் இவர் என்ன சொல்கிறார்னாக்கா சிவமேன்னு சொல்கிறார். அப்போ அந்த சித்த ஸ்வரூபத்திலவேயே அது நிலைச்சி நிற்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஜனன மரணத்தை அது கொடுக்காது. இதையே தீவிரமாக சிந்தித்து சிந்தித்து நீயே அந்த பரஸ்வரூபமாக ஆகணும்னா நீ இதை இப்படித்தான் பண்ணணும். இப்படி பண்ணும் பொழுது என்னாகும்னா நீயும் அந்த பரஸ்வரூபமாகவே ஆகிவிடுவாய். அதாவது அந்த சிவமே நீன்னு ஆகிவிடுவாய்ன்னு சொல்கிறார். சின்மயமாய் எம்மிடையே கனவில் கண்ட ஜகமுதலாய் எமக்கையலாய் இல்லாததே போல் சின்மயமாம் எம்மிடையே நனவில் கண்ட ஜகமுதலாய் எமக்கையலாய் இல்லவே இல்லை. சின்மயமாம் நாம் தானே என்றும் ஒன்றாய் செறிந்தகில பூரணமாம் சிவமாய் நின்றோம். சின்மயமாய் யாம் தாமாய் நின்றோம் என்றே சிந்தித்து சிந்தித்து சிவமே ஆவாய். நமக்கு கனவுகள் வருகிறது. அந்த கனவுல பலவிதமான காட்சிகள், பலவிதமான பொருள்கள் எல்லாமே நமக்கு வருகிறது. இந்த கனவுல பார்க்கக்கூடிய பொருள்கள் ஏதாவது நமக்கு அயலாட்டு எங்கேயாவது இருந்து நமக்கு அனுபவம் ஆகிறதா? இல்லை. அது நமக்கு அயலாட்டு இல்லவே இல்லை. நமக்கு அயலாக வெளியில் நம்ம எங்கேயாவது பார்க்குறோமா? இல்லை. அப்போது அந்த கனவு நமக்குள்ளவையே தான் நிகழ்கிறது. நமக்குள்ளவையே அனுபவமும் நமக்குள்ளவையே நடந்து நமக்கு உள்ளவையே அது ஒடுங்கி விடுகிறது. எழுந்திருக்கும்போது காணாமல் போகிறது. அதே மாதிரி நமக்கு விழிப்பு நிலையில் பார்க்கக்கூடிய இந்த ஜகம் முதலாகிய இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு அயலாட்டு இல்லவே இல்லை. எல்லாமே எங்கே தான் இருக்குது? எனக்குள்ளவையே தான் இருக்குது. அதாவது நமக்குள்ளவையே தான் இருக்குது. நாம் இந்த கற்பனைகளை பண்ணிக்கொண்டு இந்த உலகத்தை பார்க்கிறோம். இந்த உலகம் இருப்பதாக நாம் உணர்கிறோம். இந்த கற்பனையே நாம் விட்டுட்டோம்னு உண்டுமானால் அங்கே இருக்கிறது பரமார்த்த ஸ்வரூபமே இங்கே கூடிய உறுதியோடு நாம் நின்றுட்டோம்னா இங்கே பார்க்கக்கூடிய நாமரூப காட்சிகள் அதனுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமேயே மறந்துடணும். அதாவது கற்பனையை விட்டுட்டா அனைத்தும் பரமாத்ம ஸ்வரூபங்கக்கூடிய ஒரு உறுதியோடு நாம் நிற்கணும். அப்போது அதை நாம் எப்படி பரமார்த்த ஸ்வரூபம்னு பார்க்கறது அப்படின்னா அதுக்கு இவர் சொல்கிறார், அந்த நாம ரூபங்கள் எல்லாமே நாம தானே கொடுத்துருக்குறோம். இது இந்த வடிவம் அப்படிங்கிறது எல்லாமே நாமளாக கொடுத்தது. அந்த வடிவத்துக்கு ஒரு பெயரும் நாமளாக கொடுத்தது. ஏன்னா நாம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு வடிவத்துக்கு இந்த ஒரு பெயருன்னு சொல்லிட்டு நாம் சொல்லுறது அது ஏற்றுக்கின்னு இருக்கா? இல்லை, நாம் அப்படியே பழக்கின்னு இருக்கிறோம். அப்போ நாமரூப காட்சிகளையும் அதனுடைய குணங்களை எதையுமே சிந்தனை பண்ணாமல் அனைத்தையுமேயே மறந்துட்டோம்னு உண்டுமானால் அங்கே அது பூரணமான வஸ்து ஒன்று மட்டுமே தான் இருக்குது. அதுவே தான் உலகமாகவும் இருக்குது. அதுவே தான் ஜீவன்னு சொல்கிறோமே. அந்த பலவிதமான உடல்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. நாம் தொட்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு புறப்பொருள்கள் எல்லாமுமாகவும் அதுவே இருக்கிறதுங்கிறது புரிய வரும். அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த பரஸ்வரூபமே தான் நம்மளுடைய யதார்த்த ஸ்வரூபங்கிறத தாமாகவேயே சிந்தித்து அதிலேயே நிற்க பழகிட்டோம்னு உண்டுமானால் நாம் அந்த சிவஸ்வரூபமாகவேயே தான் இருப்போம். அப்போ அதனால் தீவிரமாட்டு நீ இதையே சிந்தனை பண்ணு. வெளியில் உள்ள விஷயங்களில் குணபேதங்களை பார்க்காதே, நாம ரூபங்களை பார்க்காதே. அப்போ நாம ரூபங்கள் அந்த விஷயங்கள் அல்லாத பரம்பொருளை பார்க்கணும்னு சொல்லி கொடுக்குறார். இதை இன்னமும் தெளிவுபடுத்துகிறார். படருற்ற நூல்தானே படம் போலாக பரவிகதில் குறுக்கு நெடுக்காவதே போல்
தொடர்புற்ற பரம்தானே ஜகம் போலாக தோற்றியதில் குறுக்கு நெடுக்காக நிற்கும் மடருற்ற விவேகத்தால் அறைந்த வண்ணம் மாய்த்தியவையும் அகண்ட பரபிரம்மம் என்றும் தடமுற்ற பரபிரம்மம் அது நாம் என்றும் தடையறவே பாவித்து தளர்வு தீர்ப்பாய். ரொம்ப அழகாக சொல்கிறார். நாம் உடுத்திக்கக்கூடிய புடவைகள் வஸ்திரங்கள்லாம் நிறைய சித்திரங்கள் படங்கள்லாம் வரையப்பட்டிருக்கும் இல்லையா? அப்போது இந்த படங்கள் எல்லாமே எப்படி போட்டிருக்கும்? அதில் அந்த நூலை குறுக்கும் நெடுக்குமாக பின்னி அவர்கள் அந்த நூலுக்கு அந்த ஒரு வடிவத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த ஒரு டிசைனை அந்த ஒரு நூலில் குறுக்கும் நெடுக்குமாக அவங்க பின்னி வைத்திருந்து அதுக்கு தனியாட்ட அதை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டும் பொழுது நம்மளுக்கு அந்த படம் நமக்கு தெரிகிறது. இப்போது நாம் அந்த நூலை தனித்தனியாட்டு பிரிச்சிட்டோன்னு வைப்போம். அந்த குறுக்கும் நெடுக்குமாக இருக்கக்கூடிய அந்த நூலை ஒன்றொன்னா பிரிச்சிட்டோம்னா அங்கே அந்த படம் நமக்கு தெரியறது இல்லை. அதே மாதிரி இங்கே பரஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா, தன்னை தானே தமக்கு தாமே தம்மை தோற்றுவித்து கொண்டு இந்த உலகத்தையும் ஜீவர்களையும் தான் தமக்குள்ளவேயே அதுவே உண்டு பண்ணிக்கொண்டு அநேக விதமான லீலா வினோதங்களை தமக்கு தாமே செய்து கொண்டிருக்கிறது. இங்க அதுவே தான் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, அதுவே தான் தனக்கு தாமாகவேயே என்ன பண்ணிக்கிறது, இந்த உலகம் உயிர் இறைவன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உற்பத்தி பண்ணிக்கிண்டு அதுவே தமக்குள்ளவேயே நிறைய காரியங்களை செய்கிற மாதிரியும் அதுவே தான் செய்து கொண்டு இருக்கு. அது இதை லீலா வினோதம்னு சொல்கிறார். அதனால் நீ இந்த விஷயத்தை நீ இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த குணபேதங்கள் தோன்றாது. இப்போ தனிப்பட்ட ஒரு ஆள் இருக்கிறார்னா தான் அந்த ஆள் செய்கிறாரு, இதில் இப்படி இருக்குது, அவர் அப்படி செய்கிறார், இவர் இப்படி செய்கிறார்னு தோணும். அந்த தூய பிரம்மமே இந்த ஒரு வடிவத்தில் இருந்து இந்த காரியங்களை அதுவே செய்கிறதுன்னு எடுத்துட்டோம்னா நாம் எப்படி அதை விமர்சிக்க முடியும்? ஏன் நானும் அந்த பிரம்மமாகவேயே இருக்கிறேன்னா நான் இந்த உடம்புல இருந்த தூய ஆத்மஞான விஷயங்களை சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த உடல்ல இருந்து அது சம்பந்தமான காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கிறேன். அப்போ இதில் காரியங்கள்னாலவோ எதனாலவோ நான் பந்தப்படாதவன் அப்படிங்கக்கூடிய நிலையில் நாம் வந்துட முடியும். அப்போ என்ன ஆகுறதுன்னா அந்த பரஸ்வரூபத்தை மட்டுமே தான் நாம் பார்க்குறோமே தவிர அதில் அந்த லீலா வினோதங்களை நாம் அந்த காரிய செயல்கள் எல்லாமே ஒரு லீலா வினோதமாட்டே தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர அதில் விமர்சனம் பண்ணுறதுக்கு நமக்கு தோணாது. அப்போ இந்த நிலைக்கு எல்லாருமே வரணுங்கிறதுனால தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த எண்ணங்கள் நாம ரூபங்கள் குணங்களை விமர்சிக்கக்கூடிய எண்ணங்களை நீ விட்டுடு. ஏன்னா இப்படித்தான் அந்த காரியங்கள் அங்கே நடந்துட்டுருக்குங்கிறத சொல்லி கொடுக்குறார். இதே தான் திருமூலர் அழகாக சொல்லி கொடுக்கிறார். எப்படின்னா, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்புதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்புதல் பூதம்னு சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா பொம்மை ஒன்று செய்து வச்சிருக்கு, யானை பொம்மை, மரத்தினால ஒரு யானை பொம்மையை செய்து வைத்திருக்கிறோம். நல்ல விவேகம் உள்ளவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த யானை மரத்தினால செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதனுடைய வேலைப்பாடுகள் எல்லாத்தையுமேயே ரசிச்சுட்டு பேசாமல் விட்டுருவாங்க. அதில் அது யானை வருகிறது அப்படின்னு அதை சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இது மரத்தினால செய்யப்பட்ட யானை, ஒரு பொம்மைங்கிறது தெரியும். அவர்கள் இதனை பொம்மைன்னு தான் பார்ப்பாங்க. இதை ஒரு குழந்தைகிட்ட கொண்டு போய் காட்டும் போது அந்த குழந்தைக்கு என்ன பண்ணும், அது மர பொம்மைன்னு சொல்லாது, என்ன சொல்லும், யானைன்னு தான் சொல்லுமே தவிர அதை பொம்மைன்னு பார்க்காது. அப்போ அந்த குழந்தைக்கு ஏன் அது தெரியல, அறியாமையில் இருக்கிறதுனால, அதை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இல்லாததுனால.
அப்போ புரிஞ்சுக்கிற சக்தி இல்லைங்கிறத தான் நாம் அறியாமைன்னு சொல்கிறோம். அப்போ புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இல்லாததுனால அந்த குழந்தைக்கு அந்த யானைன்னு தான் படுறதே தவிர அது மரத்தினாலான வேலைப்பாடுகள் மிகுந்து இருக்கிறது அப்படிங்கிறது தோணாது. அதை பொறுத்த வரைக்கும் யானை அழகாக அலங்காரம் பண்ணி இருக்கிறது இப்படித்தான் தோணும். அதே மாதிரி தான் அப்போது இவர் மாட்டு பார்த்தா அங்கே யானை தெரியறது இல்லை, அது வெறும் ஒரு மரபொம்மைங்கிறது மட்டுமே தான், மரம் தான் தெரிகிறது. என்ன இந்த குழந்தைக்கு எப்படி தெரிகிறது? அங்கே மரம் தெரிவதில்லை, யானை தான் தெரிகிறது. அப்போ இதே மாதிரி இந்த உலகம் பரமாட்டு பார்த்தால் இந்த உலகம் தெரியறதில்லை. இந்த உடல் உலகமாட்டு பார்த்தோம்னு உண்டுமானால் அங்கே பரம் தெரியறது இல்லை. ஆனால் இங்கே இருக்கிறது எல்லாம் அதுவே தான் பார்த்துட்டோம்னு உண்டுமானால் இங்கே உலகம், உயிர் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியறதில்லை. அப்போது நாம் இதை எப்படி பார்க்கணுங்கிறதையும் இவரே சொல்லி கொடுக்குறார். ஏன்னா அறியாமல் நாம் நிறைய விஷயங்களை பார்த்தாச்சு. அது அறியாமையினாலங்கிறது நாம் ஆன்மவியல் பாடங்களை நம்ம நிறைய படிச்சுக்கிட்டு வந்துட்டோம். அறியாமையினால தான் நாம் இப்படி இருக்கிறோங்கிறது. அப்போ அறிவுக்கு வரணும் இல்லையா? அப்போ இவர் என்ன சொல்கிறார்? அதனால் நீ பரமாட்டு பார்த்துக்கிறதுக்கு நீ கற்றுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டார். அப்போ இருக்கிறது எல்லாமே பரஸ்வரூபம்தான். அதுவே தான் அங்கே பலவிதமான லீலா வினோதங்களை பண்ணிட்டு இருக்குங்கிறத நீ பார்த்துட்டேன்னா இந்த ஜீவ ஜகத்துக்கள் எதுவுமே நமக்கு தோன்றாது. அப்போ இந்த விஷயத்துக்குள்ள நாம் உணர்ந்துட்டோம்னு உண்டுமானால் அந்த ஆரோப ரூபங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே மறந்து போய் சத்திய சொரூபமான அந்த பரபிரம்மம் ஒன்றேதான்ங்கக்கூடிய நிலைப்பாடு உனக்குள்ள உறுதியாட்டு வர ஆரம்பிச்சிடும். அந்த பரஸ்வரூபமே தான் நான்கிறதும் சந்தேகமே இல்லாமல், கலக்கம் பயம் ஏதுமே இல்லாமல், தடை இல்லாமல் உன்னுடைய உறுதியான நிச்சயத்தினால நீ முடிவு பண்ணும் பொழுது, அதை சிந்தனைக்கு கொண்டு வரும் பொழுது, அதையே நீ பார்த்து பார்த்து வரும்பொழுது பார்க்குற விஷயங்கள் எல்லாமே அந்த பரஸ்வரூபமாட்டே நீ பார்த்துட்டே வந்தேன்னா அப்போ என்னாகி போயிடும்? நீ ஆட்டோமேட்டிக்கலாகவே அந்த பரஸ்வரூபமாகவே ஆக முடியும். இதுக்கு எந்த விதமான கஷ்டமா? இது ஒரு கஷ்டமும் இல்லை, ரொம்ப சுலபமாட்டு அடைய முடியும்னு சொல்கிறார். இப்போது எல்லாமே பரஸ்வரூபத்தினுடைய லீலா வினோதம்னு சொல்லிட்டார். அப்போ பரஸ்வரூபம் எப்படி அதனுடைய லீலா வினோதத்தை எப்படி பண்ணுகிறது அப்படிங்கிறத அடுத்த பாடலில் சொல்கிறார். பங்கற்ற பரபிரம்மஸ்வரூபம் ஒன்றே பரமார்த்த தசையில் உள்ள வஸ்துவேனும் அங்குற்ற அனந்த வித சக்திக்கெல்லாம் ஆதாரமாக ஒரு மாயா சக்தி அங்குற்றது அதனால் அச்சொரூபம் தானே தயங்கிய இச்சித்தமென விவர்த்தமாகும் பொங்குற்ற சித்தமதே அனந்த கோடி புவன முதல் பொய் வடிவாய் தோன்றுமன்றே. ரொம்ப அழகா சொல்றார். குறையேதுமே இல்லாத அந்த பரிபூரணமான பூரண வஸ்து சுயம் பிரகாசமாட்டு இருக்கக்கூடிய அந்த பரமார்த்த ஸ்வரூபம் ஒன்னேதான் சர்வ வியாபகமாட்டு இருக்கு. அதுவேதான் எங்கும் எல்லா இடத்துலையுமேயே நீக்கமர நிறைந்திருக்கிறது. அது என்ன பண்ணிக்கிறது? தனக்குத்தானே பஞ்சபூதங்களை சூக்ஷ்மத்தில் சிருஷ்டித்துக்கிறது. அதுக்கு தகுந்த சக்திகள் எல்லாத்தையும் அதுவே தான் கொடுத்துக்கிறது. இப்படி கொடுத்துண்டு இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாட்டு இருக்கக்கூடிய அந்த மூல பிரகிருதி இங்கக்கூடிய ஒரு சக்தியை அதுவே தான் உற்பத்தி, அதுவே அதிலேருந்து தான் வருது, அதுவே பண்ணிக்கிறது. அதுவே பண்ணி அதன் மூலமாக என்ன பண்ணுகிறது? இந்த பார்க்கக்கூடிய இந்த ஒரு பஞ்சபூதங்களுக்கு காவியமான இந்த ஒரு உலகங்கள் உடல்கள் எல்லாத்தையுமேயே தாமே ஏற்படுத்திக்கிறது. அப்போ இதெல்லாம் ஏற்படுத்திக்கிண்டு என்ன பண்ணிக்கிறதுனா தாமே அதனுள்ள புகுந்துண்டு அவற்றை எல்லாம் புண்ணிய பாவ கர்மாக்களுக்கு தகுந்தபடி இயக்குவதற்கு தேவையான எல்லாத்தையும் அதுவே தான் பண்ணிக்கிறது.
அப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணிக்கிறது? தேவதேவ சொரூபங்களை உற்பத்தி பண்ணுகிறது. கண்ணில் காண முடியாத கிருமி ஊர்வன, நடப்பன, பரப்பன, நீந்துவனங்கிற மாதிரி அனைத்தையுமே தன்னுடைய மாயா சக்தியினால் தாமே நடப்பித்து கொண்டு இருக்கிறது. தன்னுடைய மாயா சக்தியினால் அது எல்லாத்தையுமே நடத்துவது உண்மைங்கிற மாதிரி நம்பும்படியான அது காட்சிகளை அங்கே உற்பத்தி பண்ணி அதுவே தான் எல்லாத்தையுமே உள்ளே புகுந்துண்டு, எல்லாத்துக்கு உள்ளேயும் அதுவே தான் புகுந்துண்டு, எல்லாத்தையும் அதுவே தான் இயக்கிக்கிண்டு, அதுக்கு தேவையான காரியங்களை அதுவே தான் பண்ணி கொண்டு இருக்கிறது. இதோட மட்டும் இல்லை, எப்படி உள்ளே போய்க்கிறதுன்னா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் கூடிய அந்த கரணங்களை உண்டு பண்ணி அனைத்து விவகாரங்களை எல்லாம் காட்சிகளாகவும் அர்த்த அனர்த்த கற்பனைகளை எல்லாம் விபரீதமாட்டு உண்டு பண்ணி அது என்ன பண்ணின்னு இருக்குன்னா, இந்த உலகங்க கூடிய ஒரு பெரிய ஒரு நாடக மேடையில் தாமே தான் அத்தனை வேடங்களுக்குமே தான் ஒருத்தனையே தான் நடித்து கொண்டிருக்கிறது. அந்த ஒன்னே தான் இந்த உலகத்தில் அவ்வளவு வேஷமும் அதுவே தான் போட்டுக்கிறது. இப்படி இந்த உண்மை உணர்வோடு இதையே நினைத்து நினைத்து உன்னுடைய பேரறிவை கூட்டி வந்தால் இந்த உலகம் எல்லாம் உனக்கு பொய்யாட்டு தோணும். ஏன்? இது உண்மை இல்லை. ஏன்னா இது எல்லாம் இந்த உலகங்கிறது ஒரு நாடக மேடையில் அதுவே தான் நடிச்சுக்கிண்டு இருக்குங்கிறது தெரிய வந்தப்போ, இங்கே எனக்கு நான் ஒருவன் இருக்கிறேன், எனக்கு அயலாக அங்கே இருக்கிறதுங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இங்கே நானே இல்லைன்னு ஆகி போய்டுறது இல்லை, நான்கிறக்கூடிய அடையாளமே இல்லைன்னு ஆகி போயிடுது. அப்போ இருக்கிறது அந்த தூய அறிவு மட்டுமே தான் இருக்கு, அதுவே தான் அனைத்துமையே செய்து கொண்டு இருக்குங்கக்கூடியதில் நான் உறுதிப்பாட்டோட இந்த விஷயங்களை எல்லாத்தையும் இந்த மாதிரி உணர்ந்து அதிலவேயே என்னுடைய நிலைப்பாட்டை கூட்டி வரும்பொழுது இந்த ஜீவ ஜகத்துகள் எல்லாம் பொய்யாட்டு தோணிடும். அப்போ இதுக்கு எல்லாம் ஆதாரமாட்டு இருக்கிறது இல்லையா, அந்த தூய அறிவு இருக்கு இல்லையா, அதுவே தான் எங்கும் பிரகாசிக்கிறதுங்கிறது புரிய வந்துடும். அந்த தூய அறிவே தான் எங்கும் பிரகாசிக்கிறதுங்கிறது எனக்குள்ளேயும் அதுவே தான் பிரகாசிக்கிறதுங்கிறதும் தெரிய வந்துடும். இது உணரும் பொழுது என்னாகும்? அதுவே நானே அதுங்கக்கூடிய உறுதியோடு நான் ஆனந்தத்திலவையே தான் இருக்கிறேன், எப்பொழுதுமே ஆனந்தமயமாகவே இருக்கிறேன், அமைதியில் நான் ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு இந்த காட்சிகள் எல்லாமே தெரியறத நான் எப்படி பொய்ன்னு நான் எப்படி சொல்ல முடியும்னு கேள்விகள் எழுந்ததுன்னா அதுக்கும் இவர் உடனே சொல்கிறார். எப்படின்னா, தன்னுடைய சக்தியினால் ரச்சு ஒன்றே தனக்கு அரவு முதலாய் காண்பது போல் துண்ணிய தன் சக்தியினால் பிரம்மம் ஒன்றே துவைதமென விவர்த்தித்து தோற்றினாலும் மன்னும் அதிஷ்டான பரபிரம்மம் தன்னை மாசரவே விசாரித்து காணும் போது பின்னமென தோற்றிய இத்தோற்றம் எல்லாம் பேதமில்லா பரபிரம்ம வடிவே ஆகும். வீதியில் கிடக்கக்கூடிய ஒரு கயிறு பாம்பு மாதிரி தெரிகிறது. ரச்சுன்னா கயிறு. இங்கே ஒரு கயிறு பாம்பு போல தெரிகிறது. அந்த பாம்பு போல தெரிகிறதுங்கிறதுனாலவே என்ன பண்ணுறான், அந்த பாம்புன்னு நினைக்கிறவன் அதை பார்த்து பயப்படுறான். அப்போ இவனுக்கு அங்கே மங்கலான வெளிச்சம்தான் அதுக்கு காரணம். நல்ல பளியர்னு வெளிச்சத்துலனாக்க இவனே தான் கிட்டக்கு போய் பார்த்து ஊர்ஜிதப்படுத்திடுவான், இது பாம்பு இல்லை கயிறு அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ அங்கே மங்கலான வெளிச்சம்தான் அதுக்கு காரணம். அப்போ என்னாகிறது? அப்போ இந்த மங்கலான வெளிச்சமே தான் ஒன்னொன்று வேற வேற மாதிரியான கற்பனைகளை பண்ணிக்க தோணும். எப்படியெல்லாம் கற்பனை பண்ணிக்கோம்னா, ஒரு கயிறு ஒருத்தனுக்கு அது பாம்பு மாதிரி தெரியும், ஒருத்தனுக்கு அது ஏதோ ஒரு குச்சி அங்கே இருக்குங்கிற மாதிரி தோணும். இன்னொருத்தருக்கு அது என்ன தெரியும், இந்த இடத்துல ஏதோ ஒன்று பிளவுபட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒருத்தருக்கு அது மாலை மாதிரி தோணும்.
ஆனால் அங்கே இருக்கிறது என்னது தான் இருக்குது? ஒரு கயர் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த கயரில் பார்த்திருக்கக்கூடிய அந்த மாலை, அந்த ஒரு பூமியில் வந்திருக்கக்கூடிய ஒரு வெடிப்பு, ஒரு குச்சி, ஒரு பாம்பு, இது எல்லாமே அவரவர் மனோமயத்தில் வச்சிருக்கக்கூடிய கற்பனைகளில் அவர்கள் கொடுக்கக்கூடிய உருவம். அது கற்பனையில் அவர்கள் அந்த இடத்துல அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கிறார்கள். அப்போது அங்கே இந்த கயிற்றினுடைய தன்மையில் இது எதுவுமே இல்லை. அந்த தன்மை போலவே தான் இந்த பரபிரமமாகிய பரஸ்வரூபம் ஒன்று தான் உண்மை. ஆனால் அதில் இரண்டாக ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லி கோடான கோடி காட்சிகள் தெரிந்தாலும், அதாவது காட்சிகள்னால் எப்படி பார்க்குறோம்? நாம ரூபங்களோட பார்க்குறோம். ஒரு காட்சி தெரியறதுன்னா அதுக்கு இன்னும் ஒரு பேரை நம்ம வைக்கிறோம். அந்த காட்சியை என்னென்ன மாதிரியான விவரங்கள் எல்லாமே சொல்லணும்னாலும் அதனுடைய குணபேதங்கள் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிடுறோம் இல்லையா? அப்போது அந்த நாம ரூபத்திற்கு காரணமாட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பரவஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அது ஒன்று தான் உண்மைங்கிறத யார் விசாரித்து அறிந்து அதை காணுகிறார்களோ அவர்களுக்கு அந்த அனைத்து காட்சிகளும் பொய்ன்னு தோணிடும். ஏன்னா இங்கே இரண்டாவதுன்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, இருக்கிறது கயர் மட்டுமே தான். எப்படி அந்த கயருக்கு மேலே என்னுடைய ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய கற்பனா சக்தியினால் இது மாலையின் மாதிரி ஒருத்தருக்கு தெரியறது, ஒருத்தருக்கு குச்சி மாதிரி தெரியறது, இதெல்லாம் எப்படி தெரிகிறதோ அதே மாதிரியான பாவனையிலவே தான் இந்த உலகமே அவர்களுக்கு தெரிகிறது. அப்போ இவர் என்ன சொல்கிறார்னா, இந்த காட்சிகள் எல்லாம் இரண்டாவதாக இருக்கிறது, அதாவது துவைதமாக தெரிந்தாலும் அந்த துவைதத்தில் அத்தனைக்குமே நீ பார்த்தேன்னு உண்டுமான அத்தனைக்கும் அதிஷ்டானமாட்டு அங்கே ஆதி காரணமாட்டு அங்கே இருக்கிறது அந்த பரஸ்வரூபம் தான். அப்போ நீ பார்க்கறது எப்படி பார்க்கணும்? அந்த பரஸ்வரூபம் தான் பார்க்கணும். அந்த பரஸ்வரூபம் ஒன்றே தான் உண்மைங்கிறத நீ விசாரித்து அறிந்து கொள்ளணும். இப்படி நீ விசாரம் பண்ணி நீ அறிந்து கொண்டால் இந்த காட்சிகள் எல்லாம் பொய்ன்னு தோன்றிவிடும். அந்த சத்தியமான அந்த ஒன்றே மெய்ங்கிறது உண்மையாயிடும். இதை திரும்ப 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 நீ அபியாசம் பண்ணிண்டே வந்தாச்சுன்னா நீ அதுலவேயே திடமாகி நிற்க முடியும். அடுத்த பாடலை இன்னமும் சொல்றார். ஆதலினால் அனவரதமும் அறைந்த வண்ணம் அகண்ட பர நிச்சயமே அபியாசித்து பேத மனோவிகல்பமெல்லாம் பெயர்ந்தெப்போதும் பிரிவற்ற அகண்ட பரபோதம் பெற்று ஏதமில்லா ஏக பரவடிவேயாக இருப்பதுவாம் மோட்ச நிலை அடைவாய் மைந்தா வேத முடிப்பொருளை தனை இசைந்த வண்ணம் விமல சிவம் விளம்பியவாறு விளங்கச் சொன்னோம். இவ்வளவு நேரம் உனக்கு நான் எப்படி அந்த பரஸ்வரூபத்திலவேயே நிலைச்சு நிற்கணுங்கிறத நான் உனக்கு சொல்லிகிட்டே வந்தேன் இல்லையா? இந்த அகண்ட பரபாவனையை உறுதியான நிச்சயத்தோடு நீ அபியாசம் பண்ணிகிட்டே வரணும். அபியாசம்னா இதுவே தான் வழி, வேற வழியே இல்லைங்க கூடிய வைராகியத்தோடு விடாத உறுதியோட நீ திரும்ப திரும்ப அதையே உனக்குள்ள ஏத்திண்டே வந்துட்டேன்னா இந்த பேதமான கற்பனா சுரூபம் எல்லாம் படிப்படியாக மறைந்து காணாமலேயே போயிடும். அந்த ஒரு வினாடி உன்னுடைய அகண்ட பரபோதம் இருக்கு இல்லையா, அது உன்னுடைய அனுபவத்தினால உணரப்பட்டு அந்த அனுபவம் உனக்கு சர்வ வியாபகமாக பரவடிவே நீயாக ஆக வச்சிடும். அது ஒரு நிமிஷம் போதும். இதனால் இப்படி பண்ணினால் நீ அந்த பரவடிவே ஆக முடியும். வேதாந்தத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படியும் அந்த என்னுடைய குருதேவராகிய அந்த சிவம் எனக்கு அருளியபடியும் மாகான்கள் எல்லாம் எதையெல்லாம் எப்படியெல்லாம் அனுபவித்திருக்கிறார்களோ இந்த அனுபவப்படியும் உனக்கு நான் இதை விளக்கமாக நான் சொல்லிவிட்டேன். இனிமேல் நீ அந்த பரகதியே ஆக வேண்டும்ங்கிறது உங்கையில் தான் இருக்கு. அதன்படி நீ இருந்தால் நீயும் ஆக முடியுங்கிறத திரும்பவும் உறுதிப்படுத்துகிறார். பதம் பதமாய் சொல்லிக்கிடும் நாமம் இல்லை,
பதார்த்தம் என சொல்லியிடும் உருவம் இல்லை, விதம் விதமாய் விளங்கிய எப்பொருளும் இல்லை, விரிந்த ஜெக ஜீவ பரம் எவையும் இல்லை, சுத்தமதாய் ஒரு காலும் ஒன்றும் இன்றி சுதந்திரமாய் உள்ள பரபிரம்மம் ஒன்றே, நிதம் தவறாத பிரம்மம் நாமே என்று நிலை பெற்ற ஞானத்தால் முக்தனாவாய். தேவதேவங்கள் அவர்கள் உறையக்கூடிய உலகங்கள் அவற்றினுடைய நாமரூபங்களான ஸ்வர்க்கம், கைலாயம், வைகுண்டம், சத்தியலோகம், பிரம்மலோகம் இந்த மாதிரியான உலகங்களும் இப்படி ஓர் இடங்கள், அதாவது அதுக்கு சொல்லப்படுகின்ற இந்த பெயர்கள், இவர்கள் இருப்பது பிரம்மலோகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த பெயரும் சரி, அவர்களுக்கு உண்டான உருவமும் சரி, இப்படி ஒரு இடமும் சரி எங்கேயுமே இல்லைங்கிறத நீ உணர்ந்து கொள். எல்லா ஜீவராசிகளும் புசிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய பொருள்களும் சரி, பார்க்கக்கூடிய பொருள்களும் சரி, தொட்டு அனுபவிக்கக்கூடிய பொருள்களும் சரி, இதெல்லாம் என்னென்ன பொருள்கள்னு சொல்லி நாம் சொல்லிக்கிறோமே, அதிகமான பெயர்கள், அதற்குண்டான உருவங்கள் அப்படிங்கிறது எதுவுமே இந்த உலகத்தில் இல்லவே இல்லை, இந்த உலகமும் இல்லை. அப்போது தோற்றமும் காலாகாலத்தில் மாற்றமும் விதவிதமான பெயர்கள் மற்றும் உருவங்களோடு கூடிய எந்த ஒரு பொருளும் இங்கே இல்லவே இல்லை. பறந்து விரிந்த அண்டபிண்ட சராச்சரங்கள், அவற்றில் அந்த அண்டபிண்ட சராச்சரங்கள், அந்த சராச்சரங்கள் அனைத்துலேயுமேயே இருக்கக்கூடிய நாம ரூபங்களோடு கூடிய எல்லா ஜீவ வர்க்கங்களையும் சரி, அசையும் அசையாதுங்கக்கூடியதான மண்மலைகள், மரம், செடி, கொடி, புல், பூண்டுகள்லேருந்து அவற்றினுடைய நானாவிதமான நாமரூபங்களும் சரி எந்த காலத்திலேயுமேயே இல்லை. இதெல்லாம் நம்மளுடைய மனோமயத்தில் கற்பனையினால் அவர்களுக்கு ஒரு இந்த இப்படி இருக்குங்கக்கூடிய ஒரு ரூபத்தையும் கொடுத்து அதற்கு உரிய பெயர்களையும் நாமாகவேயே தான் உண்டு பண்ணி கொண்டோமே தவிர, தாமாகவேயே அவைகள் எனக்கு இன்ன பெயர், நான் இது அப்படிங்கிறத அதுகள் எதுவுமே ஏற்கவே இல்லை. இவைகள் எல்லாத்துக்கும் ஆதரவாக இருக்கிறது எல்லாமே பரஸ்வரூபமே தவிர, அதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அது எக்காலத்திலையுமேயே சுதந்திரமாகத்தான் இருக்கிறதே தவிர அது எதற்கும் அடிமையோட இல்லை. அந்த பரஸ்வரூபத்துக்கு இயங்குவதற்கு இன்னொரு ஒரு சக்திங்கிறது இல்லை. அது எந்த காலத்திலையுமேயே சர்வ பரிபூரண சுதந்திரமாகவே தான் இருக்குது. அது வேறு ஏதாவது ஒன்றுலேருந்து வந்ததுன்னா அப்படி ஒன்றுமே கிடையாது. அதிலிருந்து வேற ஒன்று தனியாட்டி இன்னொரு பிரம்மம் பரவஸ்துன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு பரவஸ்துன்னு கிடையாது. ஒரு கயிறை பார்த்து அந்த கயிறிலேருந்து வந்த மாலை, குச்சி, பாம்பு இந்த மாதிரியான எல்லாமே நம்மளுடைய மனப்பிராந்தியினால் வந்ததே தவிர அந்த பாம்பு அந்த கயிறில் வந்ததே இல்லை. அந்த கயிறில் வந்து அதுக்கப்புறமா அது காணாமல் போயிடுதுன்னு கிடையாது. எப்படின்னா கயிறை பார்த்தவன் பாம்புங்கிறான், அது அவ்வளவு நேரமாக அது பாம்பு பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டு அதை உண்மையின மாதிரியே நம்பி கூப்பாடு போட்டு எல்லாமே பண்ணுறான். ஒருத்தர் வெளிச்சத்தை கொண்டு வந்து காட்டி இதில் எங்கப்பா இருக்குது பாம்பு, இது வெறும் கயிறு தான்ப்பான்னு காட்டி கொடுத்த உடனே இவனுக்கு தெளிவு வந்துடுது. அவ்வளவே தான், அங்கே கயிறு மட்டும்தான் இருக்குங்கிறது தான் தெரிஞ்சுதே தவிர அவனுக்கு அந்த தெளிவு தான் இருக்கும். இவ்வளவு நேரமாக அதில் ஒரு வந்து உட்காந்துருந்தது, நான் பார்த்தது பாம்பு, இப்போ அது காணாமல் போயிடுதுன்னு சொன்னால் அது முட்டாள்தனமாட்டு இருக்கும் இல்லையா. நாம் எல்லாருமே அந்த மாதிரி சிந்திக்கிறது இல்லை. அந்த சமயத்தில் ஓ சரி நான் தான் இப்படி தவறுதலாக நினைத்து கொண்டேன்னு நாம் ஏற்றுக்கிறோம். அந்த விஷயத்தில் அப்படி நாம் ஏற்றுக்கிறோம். ஆனால் இந்த பரஸ்வரூபமான இந்த உலகத்தில் நாமளே தான் எல்லாத்தையுமே கற்பனை பண்ணிட்டு இருக்கிறோங்கிறத நாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். எப்படி ஏற்ற வச்சுட்டு இருக்கிறோம்? அறியாமையினால். அப்போது அதே மாதிரி இந்த மனோமயத்தினால கற்பனையினால் இந்த கயிறு ஒன்று இருந்தது, அந்த கயத்துக்கு மேலே இது ஒன்று வந்து உக்காந்துருந்தது, இப்போ அது வந்தது, இது போயிடுத்துன்னு சொல்கிறதுக்கு அந்த
விவகாரங்கள் ஒன்றுமே இல்லை, எல்லாமே கற்பனை தான். எண்ணினால் நாம் எப்போ நாம் எண்ணுறோமோ எண்ணிக்கொள்ளும் பொழுது அதற்கு தோற்றம் அங்கே வந்து விடுகிறது, நாமரூபங்கள் வந்து விடுகிறது. குணங்கள் குறிகள்ங்கிறது அந்த எண்ணங்களினால் வந்து விடுகிறது. அதாவது குணபேதங்களை நாம் சிந்திக்கும் பொழுது அந்த சிந்தனையினால் தோன்றக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள்னு வந்துடுறது. அப்போ எண்ணங்கள் ஏதுமே இல்லாத நிலையில், மனம் கற்பனைகளை விரிக்காத நிலையில் இவை எல்லாம் இல்லவே இல்லை. அப்போது நாம் என்ன பண்ணணும், எந்த வினாடியும் இந்த கற்பனைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த பரம்ஸ்வரூபம் தாமாகவே தனித்து உள்ளதுங்கக்கூடிய நிலை பெற்ற ஞானத்தினால நான் அதுவாகவே இருக்கிறேன், அதுவே நான்கு கூடிய உறுதி நிச்சயத்தினால எல்லோருமே முக்தி நிலையை அடைய முடியும், அதிசுலபமாக அடைய முடியுங்கிறத திரும்பவும் அவர் எடுத்து சொல்கிறார். இனி அடுத்து வரக்கூடிய பாடல்களை அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். ஹரி ஓம். நன்றி.